14 வயது சிறுவன் ஒருவனை 12 வயது சிறுவன் கத்தியால் குத்தி படுகொலை செய்த சம்பவம் ஆதிர வைத்துள்ளது. காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் கிடைத்த தகவல் அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது. அங்கு நடந்தது என்ன பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் ஹப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த 14 வயது சிறுவனும் 12 வயது சிறுவனும் ஒரே பள்ளியில் படித்து வந்துள்ளனர். இருவரும் சம்பவத்தன்று அவர்களுடைய வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்தனர். அப்போது 5 ரூபாய் மதிப்புள்ள நொறுக்கு தீனியை பகிர்ந்து கொள்வதில் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் இருவருக்கும் வாக்குவாதம் முற்றிய நிலையில் 14 வயது சிறுவனை 12 வயது சிறுவன் கத்தியால் தாக்கியுள்ளான். இதில் பலத்த காயமடைந்த 14 வயது சிறுவனை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவன் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தாக்குதல் நடத்திய 12 வயது சிறுவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்துள்ளனர். நொறுக்கு தீனிக்காக சிறுவன் ஒருவன் மற்றொரு சிறுவனால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து பேசிய ஹப்பள்ளி காவல் ஆணையாளர் சசிகுமார், 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனுக்கு கத்தியால் குத்த வேண்டும் என்ற மனநிலை வளர்ந்தது துரதிர்ஷ்டம் வாய்ந்தது. தொலைக்காட்சி, செல்போன்களில் அவர்கள் பார்க்கும் வன்முறை காட்சிகளின் விளைவாக இது ஏற்பட்டிருக்கக்கூடும். இளம் குழந்தை குற்றவாளியாக மாறுகிறான். ஒவ்வொரு பிள்ளைகளின் பெற்றோரும் விழிப்புடன் இருப்பது அவசியம் என வருத்தத்துடன் பேசியுள்ளார்.